அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து குவைத்துக்கு வேலைக்காக வந்திருக்கிறேன். பாருங்கோ. இது நான் இருக்கிற 18 மாடி கட்டடத்துக்கு கீழே வந்துதான் இப்போ உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கிறேன். இது பாருங்கோ. இப்போ இரவு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போதான் வேலை முடிஞ்சது. உங்களுக்கு நான் வீடியோ எல்லாத்தையும் போட்டு காட்டுறேன். பாருங்கோ. இடங்களை பாருங்க, சுத்தி பாருங்கோ. பாருங்கோ. இரவு டைம்ல எப்படி குவைத்திருக்குன்றதை இது பாருங்க. நைட் டைம்ல குவைத் எப்படி இருக்குன்றத பாருங்க. பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கு பாருங்க. வீடியோ பிடிச்சாலும் பேசுறாங்க வெளியில, தான் பிரச்சனை. எல்லாம் பில்டிங் தான். நாங்க இருக்கிற இடம் எல்லாம் பில்டிங் தான். ஃபுல்லா பில்டிங் தான் இருக்குது பாருங்க. பொம்பளையில் இருக்கீங்க, வீடியோ பிடிச்சாலும் பேசின ஏரியால. இதுல ஒரு கேரளா கடை ஒன்று இருக்குது. இது பைக் கார் பார்க்கிங் இருக்கிற இடம் போல இருக்கு. எல்லாம் சுத்தி வச்செல்லாம் கார் பார்க்கிங் தான். இதுல ஒரு சலூன் கடை ஒன்று, சலூன் கடை. நம்மட பொடியங்கள் இருக்கிறாங்க பாருங்க. இவைதான் எங்களோட வேலை செய்யறார்கள். இவர் இந்திய நாடு, தமிழ்நாடு மாநிலம். இவர் இலங்கை கொழும்பு பாருங்க. வேளாங்கோட வேலை செய்யறாங்கல்ல. நீங்கள் எல்லாம் நாளைக்கு வீடியோல வேற போறீங்க பாருங்க. இதே சேர்த்தோட இந்தியால இது ஒரு சிரிப்பு காட்டாங்க. இதெல்லாம் கட் பண்ணி தான் எடுக்கணும், பிரச்சனை இல்லை. எடிட் பண்ணி போடுறது. இது கோழிக்கூடன்ற ஒரு ஹோட்டல், வேலை சாப்பாடு கடை ஒன்று, பெரிய ஹோட்டல் ஒன்று மேல பாருங்க. தெரியாது. கார் பார்க்கிங் எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த பக்கத்துல பில்டிங்க பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கிறது. அவ்வளவு உயரமான கட்டடம் வேற. ஒரு நேரம் இங்க டைம் எத்தனை மணி? 12:24 மிட் நைட் ஆயிடுது. இப்பதான் வேலை முடிச்சு வந்திருக்கோம். இதுல ஒரு கிராண்ட் ஒன்று தெரியுது பாருங்க. இதுல ஒன்று தெரியுது பாருங்க. சூப்பர் மார்க்கெட்டு, சாப்பாடு கடை எல்லாம் பக்கத்துல இருக்குது. இதுல பாருங்க கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குது. கட்டுறவங்களை பாருங்க எப்படி இருக்கு. பில்டிங் பாருங்க. இதுல பில்டிங் எல்லாம் இருக்கு பாருங்க. பெரிய பெரிய உயர்ந்த மாடி கட்டிடங்கள் இருக்குது. பாத்தீங்களா, இரவு டைம்ல இப்படித்தான் இருக்கு குவைத்து. நீங்க தூங்க, நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வா. இது வீடியோ எப்படி வீடியோ போட போறீங்கப்பா? எங்களே நிறைய போடுவீங்க நீ, குழப்பம் இல்லாம. கேலி பண்ணாம நீங்க யாரு? நீங்க தூங்க வாருண்ணா போட்டு. பாருங்க, பெரிய மாடி கட்டுறதுல இருக்கு.
இதுல ஒரு கேரளா கடை ஒன்று இருக்கு பாருங்க. இது வந்து கேரளா கடை. இந்த கடை தான். இது ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு, இந்தியன் ரெஸ்டாரண்ட். பாருங்க, சலூன் இருக்கு. இரவு டைம்ல இப்படித்தான் இருக்கும் கோயிட்டு. என்ன செய்யறது, கடல் கடந்து வந்துட்டோம். கடல் கடந்து வேலைக்காகத்தான் இங்க வந்திருக்கிறோம். கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியா இருக்குது. கார் பார்க்கிங்ல அடிச்சிருக்கு. இதெல்லாம் பில்டிங் தான் பாருங்க. அகலம் பெரிய இப்ப இவங்க கூடுதலா வந்து குவைத்துல வந்து மசதிக்காரங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. அதாவது எகிப்ஸ் சொல்றது, நாங்க எகிப்தன் சொல்றது, இங்க வந்து அவங்களே எகிப்ஸ் சொல்றாங்க. மசரி அவங்கள அரபிதான் கதைப்பாங்க. அவங்க எல்லாம் இங்க கூட இருக்கிறாங்க. நாங்க வேலை செய்யற கம்பெனியில வந்து மசதிக்காரங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க. இந்த பில்டிங்களை பாருங்க, இரவு நேரத்துல எப்படி இருக்கு. இரவு டைம் இதெல்லாம் கார் பார்க்கிங் இதெல்லாம் வாகனங்கள் எல்லாமே இங்கதான் இருட்டா இருக்கு. இங்கதான் வாகனங்கள் எல்லாத்தையும் போடுறவங்க. இதெல்லாம் பில்டிங் தான், வளைச்சு வளைச்சு பில்டிங் தான் இருக்கு பாருங்க. அங்க ஒரு கடை இருக்கு. இது வந்து விக்கிறவங்க இங்க வாங்குறது உயிர்கோழி. பாருங்க எப்படி இருக்கு பில்டிங் இரவு நேரத்துல. வேலை வந்து 12 மணிக்கே வேலை முடிஞ்சிட்டு எனக்கு. நீ நாளைக்கு காலையில இல்ல, நாளைக்கு பின்னேரம் 3 மணிக்கு தான் வேலை. வேலையால வந்து நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்க பார்க்கணும்னா, குவைத்தில் என்னென்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்கணும்னா, நீங்க முதலாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாம் போடுவேன். முதலாவது தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பில்டிங்களை பாருங்க. கார் பார்க்கிங் இருக்கு. கார் பார்க்கிங் ஒரு ரவுண்ட் அடிப்போம் வாங்க, சுத்தி காட்டுறேன். இப்போதைய சிச்சுவேஷனுக்கு வந்து இங்க வீடியோ எடுக்கிறது பெரிய கொஞ்சம் சிக்கலான வேலையா தான் இருக்குது. ஏனென்றா உங்களுக்கு தெரியும், நேற்றும் இரவு வந்து தூக்கம் இல்லை. அது சொல்லுவோமா வேணாமன்ட்டு இருக்குது. இரவு நேரம் வந்து இங்க தூங்குறது கொஞ்சம் கஷ்டம். என்ன சத்தங்கள் கேட்கும் இருந்துட்டு. இதுல கிராண்ட் ஹைபரன் இருக்கு. இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு உள்ள போயிட்டு வீடியோ எடுத்து ஃபுல்லா காட்டுறேன் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு.
பாருங்க. ஆக்கள் அதுல இருந்து சாப்பிடின்னு வீடியோ பிடிச்சா பிரச்சனை எடுக்கணும் தெரியல. எங்கட நாடு மாரி இல்ல தானே. இதுல இருக்கிறது வந்து இது ஒரு லொரி உண்டு. கொக்கோ கோலா லொரி உண்டு. இதான் எங்கட கம்பெனின்ற லொரி உண்டு. இதுக்குள்ளதான் சோடா எல்லாத்தையும் நாங்கள் லோடிங் பண்றோம் நாங்கள். பிறகு வண்டி எடுத்துக்கொண்டு டெலிவரி பண்றது போவாங்க. பாருங்க. கட்டிடங்களை பாருங்க எவ்வளவு உயரத்துல கட்டியிருக்காங்க. அது ஒரு சாப்பாடு கடை இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு. அடுத்த வீடியோல உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ள போயிட்டு வீடியோ எடுத்து போடுறேன். நான் போடுற வீடியோவை நீங்க பார்க்கணும்னா அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னுடைய வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். இந்த சைடு வந்துட்டோம். இதெல்லாம் கார் பார்க்கிங் தான் பாருங்க. பார்க்கிங்லாம் கொண்டு வந்து கார் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடிப்பாங்க. இங்க பாருங்க. எல்லாமே பார்க்கிங் தான். யூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல ஒரு பள்ளி வாசல் இருக்கு பாருங்க. இது வந்து பள்ளி வாசல். இது வந்து ஒரு சாப்பாடு கடை பின்பக்கம். இதுல வெங்காயம் எல்லாம் இருக்கு பாருங்க. மூட முடியா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க வெங்காயம். இது ஒரு பள்ளி வாசல் வந்து. இதுல ஒரு பஸ் ஒன்று வந்திருக்கு பாருங்க. இந்த டைம்ல ஒரு பஸ் ஒன்று வருது இரவு டைம்ல. நைட் டியூட்டிக்காரங்க வருது. இதெல்லாம் எங்களோட கம்பெனி பஸ்ஸை கொண்டு இதெல்லாம் விடுறவங்க கம்பெனி பஸ்ஸை கொண்டு குமாரங்க போயிட்டானா. நீங்க இலங்கையில எந்த இடம் நீங்க சொல்லுங்க. இவர் வந்து கொழும்புல இருந்து தான் எனக்கு முதல் நான் பாரதுக்கு முதல் ஒரு 10 நாளைக்கு முதல் தான் வந்திருக்காரு. இவன் வேலைக்கு நான் வந்திருக்கிறாரு. என்ன செய்யறது, இங்க கஷ்டப்பட்டு நாங்கள் இலங்கையில கஷ்டப்பட்டு நாங்கள் கடல் கடந்து இங்க வந்திருக்கிறோம் வேலை செய்யறதுக்காக. இன்னும் செய்யலாது. அவங்களோட எக்ரிமெண்ட்டை முடியும் மட்டும் இங்க நிக்கத்தான் வேணும். இப்ப போகவும் மேலாது. ஏன்னா இப்போதைய சுச்சுவேஷன் வந்து அப்படியா போகுது. இப்ப எல்லாம் டிக்கெட் விலையெல்லாம் 2 லட்சத்துக்கு மேல போகுது இப்போதைய சூழ்நிலையில. இரவு நேரத்துல நாங்க தூங்குறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா என்னென்ன சத்தம் கேட்கும்ன்றது தெரியாம இருக்குது. இதுதான் நாங்க இருக்கிற அந்த பில்டிங். 18 மாடி கட்டிடம் பாருங்க வடிவா. இந்த பில்டிங்ல 11வது மாடியில நான் இருக்கிறேன். இந்த பாருங்க இவ்வளவு உயரத்துல அடிச்சிருக்கு. காரெல்லாம் இருக்கீங்க. இது வந்து ஒரு கோர்ட்ஸ் இங்கத்தைய நீதிமன்றம் பண்றது. இதை பாருங்க. இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் நீதிமன்றத்தை காட்டுறேன்.
இதுல ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. இதுல வந்து முன்னாடி வந்து நான் வேலை செஞ்சேன். நான் பார்ட் டைம் வேலையா செஞ்சேன் நான். பாருங்க, சுவாதி இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இங்கதான் முதல் பார்ட் டைம் வேலை செஞ்சேன் நான். அது அப்புறம் இயலாது, 2 வேலைக்கு போக இயலாது. கம்பெனி வேலையும் பார்ட் டைம் வேலைக்கு வந்து போக இயலாதால நான் நின்றுட்டு பாருங்க. வேற ஒரு அங்கிள் ஒரு ஆள் இங்க வேலை செய்யறாரு. உங்களை போட்டு ஏறினாரு. உங்களை போட்டு ஏன்டா ஒரு போன் அடிச்சுட்டாரு. பாருங்க, இந்த அண்ணா ஒரு ஆள் வேலை செய்யறாரு. இங்க பாருங்க, இங்க பாருங்க வேலை செய்யறாரு. நம்ம வேலை முடியல இவருக்கு. என்ன இதான் இந்த ஹோட்டல், தமிழ்நாட்டு ஹோட்டல் உண்டு. இங்க வந்து முன்னாடி வந்து நான் வேலை செஞ்சேன். ஆனா இப்ப வந்து இங்க பாருங்க, உடம்பேலாண்டு வேலைக்கு போவா நின்றுட்டேன் நான். 2 வேலையும் போயிலாண்டு நின்றுட்டேன். போயிட்டு வந்துட்டேன் குமாரா. ஒஸ்கார் அவன் நிக்கிறான் பாருங்க. ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இரவு டைம்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க வேலை செய்யற இன்னொரு பையன் இந்திய தமிழ்நாட்டுக்கார பையன் அண்ணாவால பாருங்க. இரவு டைம்ல வேலை செய்யறாரு. என்ன வேலை முடியல, நம்ம 1 மணி ஆகுது, இப்ப வேலை முடியல. 2 மணிக்கு தான் முடியும்னு சொல்றாரு அவர். பாருங்க, இதான் வெளிநாட்டு கண்டு வேலைக்கு வரார்கள். இதான் நிலைமை. இங்க கஷ்டப்பட்டாதான் நாங்க நாட்டுல வந்து அடுப்பெரியுது ஒரு வீட்டுலயும். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க மக்களே. அப்படி நாங்க மேல போறோம் வாங்குவா பாருங்க. பில்டிங் பாருங்க இப்படி தெரியுது. வியூஸ் இங்க இருந்து பாருங்க இவ்வளவு இது அப்படி அழகா இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்களா? இங்க பாருங்க. இங்க பாருங்க, இதுல ஒரு உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. இவர் வந்து மஸ்ரை எஜிப்சியன் சொல்றது. இவர் கூட இருந்தா வேலை செய்யறாரு எங்களோட. பாருங்க, என்னோட சேர்ந்து வேலையிற ஒரு ஆள் தான் பாருங்க. இரவு டைம்ல எனக்கு தூங்காம வந்து இதுல உட்காந்துருக்கேன். இதெல்லாம் நாங்க வந்து இருக்கிற இடம் வந்து பாருங்க. இதெல்லாம் இருக்கிற இடம். இது வந்து கார்கள் அடிக்கிறது. இங்கதான் கார் விடுறவங்க பார்க்கிங் கீழே. அங்க பாருங்க பில்டிங் எல்லாம் தெரியுது. இரவு டைம்ல இங்க தூங்குறது கொஞ்சம் கஷ்டமுங்க. ஏன்னா இப்பத்திய சூழ்நிலை கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. ஊருக்கும் போயில்லாத கட்டம். ஏன்னு சொன்னா இப்ப பிளைட் டிக்கெட் வந்து 2 லட்சத்துக்கு மேல போகுது. இப்ப விமான சேவை எல்லாத்தையும் ரத்து செஞ்சுட்டாங்க இங்க குவைத்துல. ஜூன் மாசம் 1ஆம் தேதி ஓபன் பண்ற எல்லா விமான சேவையும் ஓபன் பண்ற கட்டத்துல இருக்குது. அப்புறம் திருப்பி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரோன்னு திருப்பி என்ன செஞ்சுட்டாங்கன்னா, திருப்பி வந்து நேற்று நடந்த சம்பவத்தோட விமான சேவை எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. இப்ப போக இயலாது. இதான் அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு பாருங்க. இங்க முதல் வேலை செஞ்சேன், பார்ட் டைமா வேலை செஞ்சேன். தெரியவே இல்லை. நாங்க இருக்கிற வளாகத்துக்கு முன்னுக்கே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு. 3 மாசம் வேலை செஞ்சு பார்த்தா நேரா போயிட்டு அதோட வேற வயசு குறைவுதான் தம்பி. 24 வயசு வரும். அவர் கொழும்புல இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்திருக்கிறார் பாருங்க.
இதான் எங்களோட வெளிநாட்டு வாழ்க்கைன்றதை நினைச்சு பாருங்க நீங்க. இப்ப இந்த பார்க்கிங் ஏரியா திருப்பி வந்துட்டோம் பாருங்க. இரவு நேரத்துல எப்படி இருக்கட்டும் பாருங்க. இந்த பில்டிங்களை பாருங்க எப்படி இருக்கட்டும். இங்க எல்லாம் நிறைய கட்டடங்கள்லாம் கூட எங்க நாட்டுல இருந்தா கூடுதலா நாங்க மரங்களை தான் பார்க்கலாம். ஆனா இங்க வந்து கூடுதலா வந்து கட்டடங்களை தான் உயர்த்தி வச்சிருக்காங்க. இன்னை வளம் பாருங்க கார்கள் எல்லாம் இதுல பார்க்கிங் போட்டுருக்காங்க. குவைத் வந்து இரவு நேரத்துல இப்படித்தான் இருக்கும் பாருங்க. பகல்ல வந்து வெளியில வர இயலாது. ஏன்னு சொன்னா இங்க பயங்கர சூடு டைம் ஸ்டார்ட் ஆயிடுது. சரியான வெயில் சூடு. இங்க பாருங்க இதுல ஒரு கோழி கடை விட்டு பாருங்க. பிரசன்ன கோழி இதுவும் ஒரு மசடிக்கான கடை தான். கட்டடங்களை பாருங்க. இரவு நேரத்துல எப்படி இருக்கட்டும் பாருங்க. எவ்வளவு உயரத்துல கட்டியிருக்காங்க பாருங்க. எல்லாம் 18, 20, 22 மாடி கட்டடங்கள்லாம் இதெல்லாம் இங்க பாருங்க. எங்க நாட்டுல வந்து மோட்டார் சைக்கிள் எடுக்கிற மாதிரி இங்க வந்து கார்கள் தான் மெலிவு. கார்கள் தான் மெலிவா இருக்கு இங்க. இங்க பாருங்க. இன்னொரு சாப்பாடு கடை இருக்கு. அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னா முதலாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பண்ண இங்க பாருங்க. இதுல எவ்வளவு அழகான கட்டடங்களை பாருங்க. இதெல்லாம் கடையல், இரவு நேரத்துல கடையல். இதுல ஒரு சலூன் இருக்கு பாருங்க. இதுல ஒரு சலூன் எல்லாம் மேல அரபிக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. பில்டிங்கை பாருங்க அப்படி இருக்கு. இங்க இருந்து பாருங்க அப்படி அழகா இருக்கு. கட்டடங்களை பாருங்க. இங்க பாருங்க கட்டடங்களை. அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஹாய், வணக்கம். இதோட இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறது ரூபன் கிரிஷ். முதலாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு.
ஓகே, பாய் 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 பாய்.